சித்தர்கள் தேடி டிவி பகுதியில ஆரணி சுத்தி இருக்கிற நிறைய தெய்வீக தலங்கள், பிரசித்தி பெற்ற தலங்களில் இன்று நாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அரியப்பாடி என்கிற கிராமம். இது ஆரணியிலிருந்து வேலூர் செல்லக்கூடிய சாலையில முல்லை நகர் என்கிற பகுதியில தான் இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமியை சேவிக்க போகின்றோம். பராக்கிரம பெருமாளாய், திவ்யமான பெருமாளாய், விசேஷமான பெருமாளாய், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர், தீராத கடன் தொல்லையை நிவர்த்தி செய்யக்கூடிய பெருமாள் இந்த பெருமாள். அதே மாதிரி திருமண தடை, நிறைய இடத்துல போய் திருமண தடை ஆயிட்டு அந்த திருமண தடைக்கு எங்கு செல்வது என்று தெரியாமல் மக்கள் உழன்று திரிந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நாம் சித்தர்கள் தேடி டிவியை காண்கின்ற இந்த பகுதியிலே அரியப்பாடியில் எழுந்தருளி அருளக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை சுவாதி நட்சத்திரத்துல 2 தேங்காய் வாங்கிக்கங்க. அந்த 2 தேங்காயில மஞ்சளை தடவிட்டு பெருமாளுக்கு உண்டான பூஜை பொருட்களோடு வந்து சுவாதி நட்சத்திர நன்னாளிலே இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளிடத்திலே மனசார பிரார்த்தனை பண்ணீங்க. எந்த தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்களை பெருமாளிடத்திலே அந்த 2 தேங்காயிலே நீங்கள் வைக்கும் போது மறு சுவாதிக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய பெருமாள் இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாள். கோயில்ல ஃபர்ஸ்ட் வரும்பொழுது என்ட்ரன்ஸ்ல ஒரு விநாயகர் இருப்பார். நாதத்துக்கெல்லாம் தலைவனான விநாயகப் பெருமான் இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி முதலில் இங்கு விநாயகர் மட்டும்தான் இருந்தார். அந்த விநாயகரை வலதுபுறமா வச்சிருப்பாங்க. ஒரு சிரேஷ்டமான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வைணவ தலத்தில் இருக்கின்ற விநாயகருக்கு விஸ்வக்சேனன் என்று ஒரு பேர், சேனை முதல்வன் என்று வைணவத்தின் கண் எழுந்தருளக்கூடிய விநாயகனுக்கு திருப்பெயரிட்டு வழிபாடு செய்வார்கள். இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிரேஷ்டமான ஒன்றாகும். லட்சுமி நரசிம்மருக்கு எதிரில் கருடாழ்வாருடைய திருச்சன்னதி. நிறைய கோயில்ல நீங்க சிவன் கோயில்லாம் பாருங்க, ஏதாவது ஒரு கஷ்டம்னா நந்தி கிட்டவே பிரதோஷத்துல சொல்லுவாங்க. பிரதோஷ காலத்தில் நந்தி கிட்ட எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நரசிம்மரிடத்தில் வரும் பக்தர்கள் பிரதோஷ நன்னாளிலே தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள், எனக்கு அந்த கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி போடுறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சுவாமி கிட்ட நீங்க சங்கல்பம் பண்றதுக்கு முன்னாடி கருடனிடத்திலே தங்கள் முதலில் முறையிட்டு விட்டு இரண்டாவதாக லட்சுமி நரசிம்ம பெருமாளிடத்திலே நீங்கள் சங்கல்பத்தை வைத்து உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க. மறு பிரதோஷம் வருவதற்கெல்லாம் மாற்றத்தை தரக்கூடிய பெருமாள் இந்த லட்சுமி நரசிம்மர், கருடாழ்வார் இருவரும் மிகவும் சிரேஷ்டமானவர்கள்.
வெள்ளிக்கிழமையில பஜனை நடக்குங்க. அப்படி பஜனை நடக்கும் பொழுது கிருஷ்ணர் வேடம் தரித்து, அனுமன் வேடம் தரித்து அவர்கள் ஆடக்கூடிய நடனத்தை பார்க்கும் பொழுது, இன்னொரு காலத்திலே இப்படித்தான் பஜனை குழுவினர் நமக்கெல்லாம் ஆனந்தமய கோஷத்திலே நடனத்தை கண்டிருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றும் அளவிற்கு இந்த ஒரு சிறிய நடன காட்சியை கண்டு தரிசிக்கலாம். அரியப்பாடியில் எழுந்தருளக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமானுக்கு பக்தர்களுடைய பெரும் முயற்சியில துரிதமான முறையில கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இப்பொழுது வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தலத்தை மதில் சுவர் அமைக்காமே வேக வேகமா கும்பாபிஷேகம் செஞ்சிட்டாங்க. இப்பொழுது மதில் சுவர் அமைக்கும் திருப்பணி துவங்க இருக்கின்றார்கள். கண்ணூரும் மெய்யன்பர்களும் பக்தர்களும் அரியப்பாடியில் எழுந்தருளக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு இந்த ஸ்கிரீன்ல வர ஒரு நம்பர் இருக்கும், அதிலே ஸ்கேனர் இருக்கும். அந்த நம்பர்ல ஸ்கேனர்ல லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவியை அளித்து எல்லாம் வல்ல லட்சுமி நரசிம்மர் அனுக்கிரகத்தை பெற்றுயும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமக. சுத்தி வரும் பொழுது சக்கரத்தாழ்வார் பார்க்கலாம். இந்த சக்கரத்தாழ்வாரை சேவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவதேவ ஜெகநாதா நமஸ்தே பக்த வத்சலா பிரபன்னம் பாகிமா விஷ்ணு கிருபாய புருஷோத்தமா. பெருமாளுக்கு சக்கரம் இருந்ததால ஒரு தனி பெருமைன்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நிவர்த்தி தரக்கூடியவர், தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர், கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி தரக்கூடியவர், தீராத பிடிகளை தீர்க்கக்கூடியவர். ஏனென்று சொன்னால் காஞ்சிபுரத்துல தேசிகர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. வேதாந்த தேசிகர்னு அவருக்கு பேர். சக்கரத்தாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் பாதுவஸ்தத் பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்கரணக என்று மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமா, இந்த பாடலை அவர் முடிக்கும் பொழுது சோபியா சுதர்சனோ விஷ்ணும் ஆயுதை ஷோடசாயுதக ஸ்ரீமத் வெங்கடநாதனே ஸ்ரேயேஷ பூயேஷேஷதாம் கிருதேயம் ஆயுதேந்திரஸ்ய ஷோடசாயுத சம்ஸ்துதிகன்ற. பெருமாளுக்கு சக்கரம் இருந்ததால ஒரு தனி பெருமை இருந்துதான் பெருமாளுக்கு. சக்கரத்தால அப்படி ஒரு மகிமை. இந்த சக்கரத்தாழ்வாரை ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு விசேஷம்.
சித்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ்வாருடைய நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்திலே சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலையிட்டு மல்லிப்பூ அவருக்கு சமர்ப்பிச்சு எவன் ஒருவன் பூஜிக்கின்றானோ அவர்கள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய மகிமைகள் ஏராளம். நட்சத்திர நன்னாளிலே இந்த பக்தாஞ்சநேய பெருமானுக்கு கடா அன்னம் என்று சொல்லக்கூடிய தயிர் சாதத்தை பிரசாதமாக படைத்து வெற்றிலை மாலையை அவருக்கு மாலையாக அணிவித்து மல்லிப்பூ அல்லது முல்லை சம்பங்கி இந்த மாலைகளில் ஏதேனும் ஒன்றை அணிவித்து இந்த அனுமனை எவர் ஒருவர் பூஜிக்கின்றாரோ வாழ்க்கையில் அவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை, தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய பக்தாஞ்சநேயருடைய கருணை மிகவும் பிரசித்தி பெற்றது. லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைந்திருக்கு. வேலூர் டு ஆரணி நெடுஞ்சாலையில் அரியப்பாடி பஞ்சாயத்து முல்லைநகர பகுதியில் ஊர் மக்கள் சார்பாக சிறப்பான முறையில் கட்டுமான பணி முடித்து அருமையான முறையில் கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தோம். அனைவரும் ஊர்க்காரங்களை ஊர் சுற்றி பகுதிகளில் சார்ந்த அனைத்து பொதுமக்கள், வியாபாரிகள், பொதுமக்களை நிதி கொடுத்தாங்க. கட்டுமான பணி சிறப்பான முடிச்சிட்டோம். இருந்தாலும் சிறிய பணிகள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நுழைவாயில் பணிகள், சுற்றுச்சுவர் பணிகள், இதை தரப்போட டைல்ஸ், மார்பிள்ஸ், இதெல்லாம் நிறைய பணிகள்லாம் இருக்குது. இன்னும் 2 நிதியில் எங்களுக்கு பணிகள் குறைவாக இருக்குது. இதெல்லாம் உதவுற உள்ளங்கள் யாராவது இருந்தால் ஆன்மீக நண்பர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள்லாம் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரும் சார்பாக கேட்டுக்கிறோம். நிதி பகிர்ந்து தருமாறு அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
லட்சுமி நரசிம்ம திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று இங்கு பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி கொண்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை தோறும் இங்கே வெகு சிறப்பாக அன்னதானமும் பஜனையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதோஷ காலத்துல தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள் ஒரு சின்ன பரிகாரம் இந்த பெருமாளுக்கு பண்ணீங்கன்னா படிப்படியா உங்க கடன் நிவர்த்தியாகும். கற்கண்டு இருக்கு இல்லையா, அந்த பெரிய கற்கண்டு வாங்கிட்டு வந்து அது கூட ஏலக்காய் சுக்கு சேர்த்து பானகமாக செய்து பிரதோஷ காலத்துல 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சாயந்தரத்துல நீங்க வந்து சுவாமிக்கு அதை சங்கல்பம் பண்ணி படைச்சி ஒரு 4 பக்தர்களுக்கு விநியோகம் செய்தீர்களானால் மறு பிரதோஷத்துக்கெல்லாம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து படிப்படியா நீங்க நிவர்த்தியாவதை நீங்களே உணரும் வண்ணம் அமையும். உக்ரம் வீரம் மகாதரம் சர்வதோமகம் நரசிம்ம பீஷணம் பத்ரம் மிருத்யோ நமாமயம். அரியப்பாடிய முல்லை எழுதுள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி இங்கு ஒரு வருடமாக இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு 8/6/2025 அன்று மகா சம்பரோஷனையானது மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பான வேலையிலே கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது கருட பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்தை தெளிக்கும் போது ஒவ்வொரு கலசத்திலும் அங்கே கருட பகவான் வந்து வளம் வந்து நம்முடைய பெருமாளுக்கு வந்த கருட பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த தலத்திலே லட்சுமிநரசிம்மர் எழுந்திருக்கிறார். லட்சுமிநரசிம்மருடைய அருள் மிகப்பெரிய மகத்தானது. அவருடைய சேவிப்போர் பயம் நீங்கும், எல்லாமே கிடைக்கும். உண்மை இல்லை இது, அதே போல் இது உண்மை. அதை நம்முடைய லட்சுமிநரசிம்மரை சேவித்தால் பயம் கடன் தொல்லை நீங்கும், எல்லா செல்லும் நன்றாக கிடைக்கும், ஐயமில்லை. லட்சுமிநரசிம்மரை சேவித்து நம்முடைய அருள் பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம். மத்பயோ நிதி நிகேதன சக்கரவாணி மோஹிந்திர போக மணிரஞ்சுத புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம். குடும்பத்துல ஒரு கஷ்டம், எந்த பக்கம் போனாலும் எனக்கு வருவாய்க்கு உண்டான வழி தெரியலன்னு நினைக்கிறவங்களாம் பெருமாளிடத்துல வந்து ஒரு சங்கல்பம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. இங்க சுவாமி ஒரு குங்குமம் தருவார். அந்த குங்குமத்தை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நெத்தியில வச்சுட்டு லக்ஷ்மி நரசிம்மா என்னை காப்பாத்துன்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. மேலும் இந்த பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரத்துல சிறப்பு வழிபாடு.
சனிக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடு. சனிக்கிழமையில நிறைய பெரும் பகுதியில் இருந்து இந்த பெருமாள் சேவிக்க வராங்க. இந்த பெருமாளுக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, திருமண தடையை நீக்கக்கூடியவர், தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு குண விமோசனர்னு பேர். நரசிம்ம பெருமாளை நாம் சித்தர்கள் தேடி டிவி காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அடியார்கள், எங்கேயோ ஒரு பகுதியில நீங்க இருப்பீங்க. கடைக்கோடியில் இருக்கும் பக்தனை கூட காக்கும் வல்லமை பெற்றவர் லட்சுமி நரசிம்மர். இந்த லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு அருமையான ஒரு தீபாராதனை காட்சியை அடியேன் கண்டு மகிழ்ந்தேன். அந்த தரிசன காட்சியை நேயர்களாகிய உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். பெருமாள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க, உங்களுடைய குறை தீர வேண்டும் என்று பெருமாளிடத்திலே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, அபயஹஸ்தாங்கீத கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சகாம் பாபவிமோசன துருத நிவாரணம் லக்ஷ்மீ கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா. பெருமாள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நேயர்களாகிய உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். भयोनिधि नियेदेन चक्रवाणे भोगीन्द्र भोगमनिरञ्ज पुण्यमूर्ते योगेश शाश्वत शरण्य भवाप्तिबोध लक्ष्मी नरसिंह ममदेगी करावलம்பம். இது நல்ல விசேஷமாக இருக்குது. நீங்கள் கல்யாணம் ஆகலைனாலும் இங்கே பிரார்த்தனை பண்ணலாம். கடன் பிரச்சனை இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணலாம். மஞ்சள் தேங்காய் 2 மஞ்சள் தேங்காய் யூஸ் பண்ணி நீங்கள் பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு 3 வாரம் இல்லை 9 வாரத்துக்கு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு நல்ல பிரார்த்தனை பலன் கை போடுறது. மனோதிடத்தை தரக்கூடிய ஒரு பெருமாள், காயகல்பமாக விளங்கக்கூடிய ஒரு தாயார், தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி, அரியப்பாடியில் எழுந்தருளக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை சேவித்து மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்ற ஒரு ஆன்மீக தளத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். மேலும் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.